அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் 23 செவ்வாய்க்கிழமை. சே மோனைத்தொடர். இந்தி கவிஞர், இலக்கியவாதி. நேற்று நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல ராம்தாரி சிங் தினகர் பிறந்த தினம் என்று நவீன இந்தி கவிதை இலக்கியத்தின் முக்கிய தூண்களில் ஒருவராக போற்றப்பட்ட தேசிய கவி ராம்தாரி சிங் தினகர் பிறந்த தினம் என்று பீகார் மாநிலம் பேகுசராய் மாவட்டத்தில் உள்ள ஜிம்ரியா கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் 1908ஆம் ஆண்டு பிறந்தார். 2 வயதாகும் போது தந்தை இறந்தார். குடும்பம் வறுமையில் வாடியதால் சரிவர படிக்க முடியவில்லை. பின்னாளில் இவரது கவிதைகளில் இந்த வறுமை அனுபவங்கள் வெளிப்பட்டன. வரலாறு, அரசியல், தத்துவம் ஆகியவை இவரது விருப்ப பாடங்கள். இக்பால், தாகூர், கீட்ஸ், மில்டன் ஆகியோர் இவரது ஆதர்ச கவிஞர்கள். சமஸ்கிருதம், மைதிலி, பெங்காலி, உருது, ஆங்கில மொழி ஆகிய இலக்கியங்களை பயின்றார். தாகூரின் வங்க மொழி கவிதைகளை இந்தியில் மொழிபெயர்த்தார். பாட்னா பல்கலைக்கழகத்தில் PA பட்டம் பெற்றார். சிறிது காலம் ஆசிரியராக பணிபுரிந்தார். சாத்திர சகோதர் என்ற பத்திரிகையில் இவரது முதல் கவிதை 1925 வெளியானது. விடுதலை போராட்ட இயக்கத்தில் ஆர்வம் கொண்டார். சர்தார் பட்டேல் தலைமையில் பர்தோலியில் 1928 நடந்த விவசாயிகள் சத்தியாகிரக போராட்ட வெற்றி குறித்து விஜய் சந்தேஷ் அப்படின்னா வெற்றி செய்தி என்ற அர்த்தம் என்ற தலைப்பில் 10 கவிதைகளை எழுதினார். தேஜ், பிரதிபா ஆகிய இதழ்களில் இவரது கவிதைகள் தொடர்ந்து வெளிவந்தன. முதல் கவிதை தொகுப்பான ரேணுகா 1935 வெளிவந்த பிறகு மேலும் பிரபலமானார். தனது படைப்புகள் மூலம் விழிப்புணர்வை உண்டாக்கினார். மிட்டி கி ஓர், அர்த்தநாதி நாரீஸ்வரர், ரஸ்மிரதி, ஊர்வசி, பிரேம் கீத் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. இவரது பெரும்பாலான படைப்புகள் வீர ரசத்தை வெளிப்படுத்துபவை. ஆரம்பத்தில் புரட்சி இயக்கத்தை ஆதரித்த இவர் பின்னர் காந்திய கோட்பாடுகளில் ஈடுபாடு கொண்டு மிதவாதியாக மாறினார். என் படைப்புகள், பேச்சுக்கள் இளைஞர்களின் உணர்வுகளை தூண்டுவதால் நான் ஒரு மோசமான காந்தியவாதி என்பார். போர் அழிவை உண்டாக்க